பிரைஸ் லார்ட். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் பல. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கூட நீதிமொழிகளிலிருந்து 17வது அதிகாரம் 17வது வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இருக்கனின் உதவியே சகோதரன் பிறந்திருக்கிறார். அந்த வசனத்து மூலம் என்ன பண்ணுவாங்க? சிநேகிதன் எல்லா காலத்திலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். சிநேகிதன் நீங்கள் நல்ல சிநேகிதன் கண்டிருக்கணும். எல்லா சிநேகிதனும் சிநேகிதனாக இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நல்ல சிநேகிதன் இருக்கணும். ஆபத்து காலத்தில் உதவி கொடுத்த சிநேகிதன் இருக்கணும். பணத்துக்காக ஆசைப்பட்டு அநேகர் உங்கள்கிட்ட பணம் இருக்க வரைக்கும் நல்ல சிநேகிதன் வாங்க. தினமும் ஹோட்டல் போய் வாங்கி கொடுக்குறீங்களா? சினிமா கூட்டிகிட்டு போகிறீங்களா? பார் கூட்டிகிட்டு போகிறீங்களா? குடிக்கிற கூட்டிகிட்டு போகிறீங்களா? அப்போல்லாம் நல்லா இருக்கும். நல்லா பண்ணுவானுங்க. நல்லா ஆசையாக வருவான். எல்லாம் அப்படி இப்படின்னு நான் உயிரை கொடுப்பாங்க. அப்படி இப்படின்னு சொல்லுவான். அடுத்து ஏதாச்சும் ஆபத்து கேட்டு பாருங்க. ஐயோ எனக்கு மருந்துக்கு பணம் இருந்தால் கொஞ்சம் ஏதாச்சும் பணம் இருந்தால் கொடுப்பானா? ஐயோ எங்கிட்ட இப்போ தான் இருந்து எல்லாம் கொடுத்துட்டு அப்படின்னா. ஏதாச்சும் கஷ்டம் போய் பார்த்தீங்கன்னா கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். அந்த மாதிரி சிநேகிதனை விட்டு விலகி இருக்கக்கூடாதுங்க. அப்போ சிநேகிதர் தேர்ந்தெடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? நல்ல சிநேகிதர் தேர்ந்தெடுக்கணும். அது பழமொழி சொல்லுவாங்க, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் உன் சிநேகிதன் யாருன்னு சொல்லு அப்படின்னாப்புல. அப்போது அந்த மாதிரி சிநேகிதன் செலெக்ஷன் பண்ணணும். நல்ல சிநேகிதன் இருக்கணும். உங்களுக்கு ஒத்து வர மாதிரி நல்ல கேரக்டருக்குள்ள சிநேகிதனை கொடுத்து பாருங்கள். அவன் எல்லா காலத்துலையும் உங்களை சிநேகிப்பான். நீங்கள் வறுமையாக இருந்தீங்கன்னாலும் சரி, இல்லைனாலும் சரி, உங்களோட சிநேகித்து நல்லா பண்ணணும். அப்படிப்பட்ட சிநேகிதனை தேர்ந்தெடுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். எல்லா கெட்ட சிநேகிதத்துக்கு போனீங்கன்னா நீங்களும் கெட்டு போயிடுவீங்க. வாழ்க்கை முன்னேறவே முடியாது. அப்போ வாழ்க்கையில் பயங்கரமாக கஷ்டம் இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்களாம். 2 பேரும் ஒரே காலேஜ் படித்தாங்களாம். சின்னதுன்னு படித்து பெருசாகிட்டாங்க. பெருசாகி அவங்க அப்பா விட்டார். ஒருத்தருடைய அப்பா வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறாராம். வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருக்கிறார். நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாராம். இந்த பையன் பண்ணி படிச்சுட்டு அங்கே போயிட்டாங்க வேலைக்கு. இன்னொருத்தன் இங்கே லோக்கல் இருக்கிறவங்க கிராமத்தில் இருந்து இங்கே படித்து சின்ன வேலையிலேருந்து செஞ்சு அப்படி வாழ்ந்துட்டாங்க. 2 பேருக்கு மேரேஜ் எல்லாம் ஆச்சு. என்ன பண்ணிட்டாங்க? அவன் வெளிநாட்டில் படிப்பை முடிச்சுட்டு போயிட்டான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? இங்கே வெளிநாட்டில் என்ன பண்ணார்? நல்ல வேலையை பார்த்து பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டார்? அவங்க அப்பா இறந்துட்டார். வெளிநாட்டில் இருக்கிறடைய நண்பனுடைய அப்பா இறந்துட்டாப்புல. இறந்துனா அங்கேருந்து வந்தான். வந்து பார்த்தான். என்னடா அது அப்பா வேறு இறந்துட்டார், பிஸ்னஸ் பார்க்கவே முடியாது, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படி இருந்தானோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் தங்கலான்னு தங்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் பாட்டில் என்னென்னா திடீர்னு அப்படி ரோட்டில் காரில் போயிருக்கிறப்ப பார்த்தா பழைய நண்பர் இருக்கிற பார்த்தேன். ஆனால் என்னடா எங்கே இருக்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு, சரி நாளைக்கு வந்து என்னை ஆஃபீஸ் வந்து பாரு அப்படின்னா. ஆஃபீஸில் வந்து பாரு அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கி வச்சுட்டானோ. விசிட்டிங் கார்டை வாங்கி வச்சுட்டான். வாங்கி வச்சுட்டு சரி அடுத்த வேலைக்கு போயிட்டாங்களாம். அப்போ இந்த நண்பன் என்ன பண்ணிட்டானாமா, அந்த கம்பெனியில் வாட்ச்மேனாக வேலை செஞ்சுட்ருக்கானோ. அவன் தான் கேட்டு திறந்து விடுறது, யார் யார் வராங்கன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து டீ வேலை வாங்கி கொடுத்து இந்த மாதிரி வேலை தான் சின்ன வேலை பண்ணிட்டு இருந்தானா. இவன் அன்றைக்கி காலையில் போய் பார்த்தோம், ஐயோ புதுசாக ஓனர் வர்றாங்கன்னு மேனேஜர் சொல்லிட்டாரான். எல்லாமே ரெடியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், யூனிஃபார்ம் போட்டுருக்கணும், கல்விட்டு அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னான். இவன் சரி எப்போ வர மேனேஜரான கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். கரெக்டாக வந்தாரான். கார் வந்து தான் அதான் கார் கதவை திறந்து விட்டானான். பார்த்தோன்னே யார்? இவன் நண்பன் இறங்கி வரணும். அவன் இவனை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இல்லை இந்த வேலையில் இருக்கானா, இவன் நல்ல வேலையில் இருப்பான்னு நினச்சேனே, ஏன் இப்படி இந்த வேலையில் இருக்கிறான் அப்படின்னு என்ன பண்ணிட்டானா. சரி நேரம் போயிட்டானே, ஒன்றும் சொல்ல, யார்கிட்ட எதுவும் சொல்லி நேரம் ஆஃபீஸ் போய் உட்காந்துட்டு மேனேஜர் கூப்பிட்டு அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு வந்தார். அப்போ மேனேஜருக்கு ஐயோ என்னடா அது முதல் நாள் வந்தோடனே வாட்ச்மேனுக்கு பண்ணுற. வாட்ச்மேன் என்ன தப்பு, ஒரு தப்பு செய்யலையே, இப்படி யாராச்சும் சொல்லியிருப்பாங்களோ, தப்பு சொல்லியிருப்பாங்களோ அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாப்பியா. பயந்துட்டு சரி வாட்ச்மேன் கூப்பிட்டாப்பியா. கூப்பிட்டு போ மேனேஜர் ஓனர் கூப்பிட்டாரு, போ என்ன பண்ணே தெரில அப்படின்னாப்பியா. போனோன்னே கேட்டேன்னா ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னாப்பியா. இல்லை எனக்கு வேறு வேலைக்கு ஒன்றும் கிடைக்கணும், இப்போ இந்த வேலை செய்கிறேன். அப்படியா இனிமேல் இந்த வேலை செய்யக்கூடாது, என்ன பண்ணணும், உனக்கு மேனேஜர் போடுறேன், நீ இங்கே செய், என் கூட உட்காந்து வேலையெல்லாம் கற்றுக்கோ, வேலையெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும், அடுத்தது நீ தான் இந்த உள்நாட்டில் இருக்கிற கம்பெனிக்கு நீ தான் ஓனர், நீ தான் பார்த்துக்கணும், எல்லா பொறுப்பும் நீ தான் அப்படின்னாப்பியான். இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போனா பண்ணிட்டாளா, அங்கே ஃபேமிலியை கூட்டிகிட்டு வா, உனக்கு கோட்டத்தில் கொடுக்குறேன், நீ இங்கேயே வந்து தங்கிக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே ரூமெல்லாம் கொடுக்க சொல்கிறேன், எங்கள் அப்பா வீடெல்லாம் இருக்குல்ல
இங்கேயே நிறுத்தியாமா அப்படின்னாக்கா மேனேஜர் பார்த்துட்டு என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு பயந்துட்டார் மேனேஜர். அப்போ சொன்னான், இவர் என்னுடைய நண்பன், நாங்கள் 2 பேரும் காலேஜ் ஒன்றா படிப்போம், இவனை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி நல்லா தெரியும், நல்ல நேர்மையானவன், அப்படிப்பட்டவன் தான் எனக்கு வேணும், இந்த கம்பெனி பார்க்குறதுக்கு அவன் தான் வேணும் அப்படின்னாப்ல. அப்போ என்ன பண்ணிட்டாரு, 3 மாதம் இருந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு வெளிநாடு போயிட்டாராம். எல்லா கம்பெனியிலும் நீ பார்த்துக்குன்னு சொல்லிட்டான். அது என்ன நண்பன் நல்ல சிநேகிதன் இருந்தங்காட்டி என்ன பண்ணிட்டான், அவன் பண்ணான். நீ நண்பனா உண்மையாக இருந்தப்போ, உண்மையாக இருந்தீங்கன்னா எல்லா கிடைக்கும். நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிக்க முடியுமா? அவனுக்கு தெரியும் நண்பன் யார், எந்த நண்பன் உண்மையான நண்பன். அத்தனை எத்தனையோ நண்பன் படிச்சிருப்பாங்க கூட காலேஜில், அவங்களே கொடுப்பான். அப்படியா பண்ணால் அப்படியா பண்ணல, இவனை மட்டும் பண்ணாப்புல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சிநேகிதம் இருக்கும். யார்கிட்ட படிக்கிறப்ப அப்படி நல்ல சிநேகிதம் தேர்ந்தெடுங்க, நல்வழிப்படுத்துவாப்புல. சிநேகிதம் சொல்லுவான், நல்லது சொல்கிறப்ப கேட்டுக்கணும். சும்மா குடிக்கிறதுக்கு, அங்கே போடுறது, ஹோட்டலுக்கு போகிறதுக்கு, இந்த மாதிரி சிநேகிதத்துக்கு வேண்டாம். சிநேகிதம் அப்போ படிப்பும் கெட்டு போயிடும், வாழ்க்கை முழுவதும் கெட்டு போயிடும். உனக்கு வாழ்க்கை எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டான். அதே போல தான் இக்கட்டான காலத்தில் கூட சிநேகிதன் உதவி செய்வான். இக்கட்டான காலத்தில் சகோதரன் உதவி செய்வான். சகோதரன் உதவி செய்யக்கூடிய தான் சகோதரனாக இருக்க முடியும். வறுமைன்னு போகிறப்ப அவன் உங்களை தாக்காமல் இருந்தானே இருக்குமா முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், சிநேகிதம் நல்ல சிநேகிதம் தேர்ந்தெடுங்க, நல்ல சகோதரர் அன்போடு இருங்க. அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மையால் நிரப்புவாராக. ஆமென்.